தென்பெண்ணை ஆற்று குறுக்கே எண்ணேகோல் புதூர் கிராமத்தில் தடுப்பணையிலிருந்து இடது கால்வாய் மூலமாக படேதலா ஏரிக்கு உபரி நீரை எடுத்துச் செல்ல வேண்டும் என மற்றும் தர்மபுரி மாவட்டத்தில் தும்பலஹள்ளி அணைக்கு வலது கால்வாய் மூலமாக நீர் எடுத்துச் சென்று இரு மாவட்டங்களில் உள்ள ஏரிகளை நிரப்பி பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயனுள்ள இந்த திட்டத்தை விரைவாக உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என எண்ணேகோல் புதூர் கிராமத்திற்கு இன்று நான் வருகை தந்து இந்த திட்ட பணிகளை பார்வையிட்டிருக்கின்றேன். எனக்கு நீண்ட நாட்களாக எண்ணேகோல் புதூர் பகுதிக்கு வர வேண்டும் என்று ஒரு ஆசை. நீண்ட நாட்கள் என்று சொன்னால் 2014 மக்களவை தேர்தலுக்கு பிறகு நான் அந்த ஆண்டு தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டேன். அதன் பிறகு அடுத்த மாதம் பாலக்கோடு பகுதியில் தும்பலஹள்ளி அணைக்கு சென்று அதை பார்வையிட்டேன். அப்பொழுது அங்கே வாழ்கின்ற விவசாயிகள், அதிலும் குறிப்பாக எனக்கு மிகவும் பிடித்த பெரிச்சி கவுண்டர், இப்போ நம்முடன் இல்ல, அவர் வந்திருக்காரு, அவர் என்கிட்ட அன்னைக்கு வந்து, ஐயா, இந்த தர்மபுரி பாலக்கோடு ஒன்றியத்தில் தும்பலஹள்ளி அணை கட்டி 27 வருஷம் ஆகுது. தொடக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வந்தது. ஆனால் 22 ஆண்டு காலமாக அந்த அணைக்கு தண்ணியே வரல. இப்ப தண்ணி வரணும்னா தென்பெண்ணை ஆற்றில் எண்ணேகோல் புதூர்ல ஒரு தடுப்பணை இருக்கு. அந்த தடுப்பணையில வலது கால்வாய் வெட்டி புதியதாக உருவாக்கி தும்பலஹள்ளி அணைக்கு தண்ணி கொண்டு வர வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அன்றிலிருந்து எத்தனையோ போராட்டங்கள் அங்கே என் தலைமையிலும் நடத்தினோம். விவசாயிகள் சார்பில் எத்தனையோ நடத்தினார்கள். பாட்டாளி கட்சி தொடர்ந்து வலியுறுத்தியது. அதே போன்று அன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்த பொழுது இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம், ஐயா, எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இதே எண்ணேகோல் புதூர் பகுதியில் இருக்கிற தடுப்பணையிலிருந்து இடது கால்வாய் மூலமாக படேதலா ஏரிக்கு நீர் வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதற்கும் பல போராட்டங்கள் நடத்தினோம். இது நான் சொல்வது பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் எந்த இயக்கமும் இந்த திட்டத்தை பற்றி பேசியதே கிடையாது. இந்த திட்டத்தை பற்றி தெரியாது. இந்த திட்டம் வர வேண்டும் என்று நேரடியாக மறைமுகமாக என்னை பொறுத்தவரை நூற்றுக்கணக்கான போராட்டம், ஆர்ப்பாட்டம், செய்தி தொடர்பாளர் செய்தி அறிக்கை மூலமாக, செய்தியாளர்கள் சந்திப்பு, பொதுக்கூட்டம் வாயிலாக நோட்டீஸ் கொடுத்தோம். இதெல்லாம் பண்ண பிறகுதான் அன்று தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் அன்பழகன் அவர்கள், இன்னும் சொல்ல போனா அவர் தொகுதி தான் பாலக்கோடு, ஆனா அவர் அந்த திட்டத்தை பத்தி எதுவும் பேசல தெரியல. நான் சொல்லி வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்த பிறகுதான் அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் வந்து விட்டது. மக்கள் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில, விவசாயிகள் மத்தியில. பிறகு ஆட்சி முடிகின்ற காலத்தில் அதிமுக அரசு 253 கோடி ரூபாய் எண்ணேகோல் புதூர் தும்பலஹள்ளி திட்டம், எண்ணேகோல் புதூர் படேதலா திட்டம், இதை அறிவித்து 253 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து, இது இல்லாமல் 100 கோடி ரூபாய் விவசாயிகளுடைய நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்து பிறகு ஆட்சி முடிந்து விட்டது. ஆட்சி முடிந்து இந்த திட்டம் இப்ப இருக்கின்ற திமுக ஆட்சியில எந்த முன்னேற்றமும் கிடையாது.
4.5 ஆண்டு காலம் இந்த திட்டம் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது.